போய்வாரேன் தந்தையே நான் போய்வாரேன். போய்வாரேன் தந்தையே நான் போய்வாரேன். மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய்வாரேன் தந்தையே நான் போய்வாரேன். மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய்வாரேன். ஒரு கண்ணா தாய் சொந்திருக்கணும், தந்தை சொந்திருக்கணும், உற்றார் சொந்திருக்கணும். எந்த சொந்தமே என்ன காப்பாத்தலப்பா, எந்த சொந்தமே என்ன ஆதரிக்கலப்பா. அப்பா பெற்று வளர்த்தார்களே போய்வாரேன் தந்தையே நான் போய்வாரேன். மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய்வாரேன். எனக்கு திருமணம் நடக்க போதுமா? என் கூட பிறந்தப்பா யாரும் இல்லப்பா. எல்லாருக்கும் நாட்டுல மனமேடை, எனக்கு மட்டும் அது பிண மேடை தான் மனமேடை பாயுது. என் தலையில எழுதிட்டானா? என்னை யாருமா வந்து பார்க்க போறீங்க? என்னை யாருமா வந்து வாழ்த்து போறீங்க? அம்மா அக்கம் பக்கம் அக்கா மகளே அக்கம் பக்கம் உள்ள அக்கமார்களே அக்கம் பக்கம் உள்ள அக்கமார்களே மாண்ட பிணத்திற்கு எல்லை விடுத்து தள்ளுராஜரே. மகனுக்கு திருமணம் செய்வது முடியவில்லையே, யாரும் வரவில்லையே. நீங்க சொன்னதே தண்டால போட்டாச்சு, பணமும் தரணும் சொல்லிட்டு யாருமே வரலையே. என்ன செய்து ஒன்றும் யாரோ ஒருவர் இருக்கிறார், யாருக்கு தெரியவில்லை. அவுத்து விட்டுக்கிறாங்க. இப்போ பால் வச்சு டீச்சர் நான் அம்மா யாரை பார்க்க போறீங்க? ஐயா இருக்காரா? உள்ள இருக்கிறாங்க. உங்க பேரு? என் பேரு அப்புறம் சொல்றேன், நீ போய் சொல்ல. ஐயா நம்ம தண்டோட போட்ட போதே யாரோ ஒரு பெண், அழகான பெண் வந்து இருக்கிறாங்க ஐயா. சரி, யாரு நான் பார்க்க போறேன். வாழ்க வாழ்க எங்க எந்த நாடு என்னம்மா வந்திருக்கீங்க? இத பாருங்க, நான் யார் தெரியுமா? நான் எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? விஜயபுர நாட்டை ஆளக்கூடிய விஜயபுரனுடைய மனைவி. இவருடைய பேர் தான் வசந்தா.
ஏன் வந்தாய்? எதற்கு வந்தாய்? இத பாருங்க, அனைத்து தண்டோரம் அளித்தும் என் காது செவினால் கேட்டறிந்தேன். அப்படியா? ஆமாங்க. அப்படி என்றால் தண்டோர உரைத்த பிரகாரம் அறிந்து தெரிந்து வந்திருக்கிறேன். உண்மைதான். அப்படி என்றால் நான் எப்படி தண்டோர உரைத்தேன்? 10,000 பொற்காசுகள் என்னுடைய நாட்டில் பாதி தருகிறேன் தண்டோர உரைத்தேன். அப்படி உரைத்தே உங்களுக்கு விருப்பம்தானே? இத பாருங்க, உன்னுடைய மகளுக்கு என்னுடைய மகள் வப்பாது கொடுப்பதற்கு முழு சமஸ்தம் தான் வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க. அப்படி என்றால் பார்த்தாயா, என்னுடைய மகள் இருந்த பிணமாக இருக்கின்றால் உன்னுடைய மகளுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே? ஆமா. ஆகட்டும், கொண்டு வா மகளை. சொன்ன மாதிரியே அந்த பணத்தை எடுத்து 1800 கொண்டு வந்து கொடு. கொண்டு வா. சூத்து கஷ்டத்தை வச்சுக்கிறேன். சூட்கேஸ் அப்படியா? பாத்தீங்களா, இதுதான் பணம். வீட்டு பணமா? நீ சம்பாதிச்சுட்டா, மாமன் சம்பாதிச்சுட்டா, உன் புள்ள சம்பாதிச்சுட்டா, உன் பொண்ணு சம்பாதிச்சுட்டா, உன் பேர் சம்பாதிச்சுட்டா, உன் பேர் சம்பாதிச்சுட்டா, உன் ஜாதி சம்பாதிச்சுட்டா, உன் ஜன சம்பாதிச்சுட்டா, உன் பொண்ணு சம்பாதிச்சுட்டா, உன் கோடி சம்பாதிச்சுட்டா, உன் வேறு சம்பாதிச்சுட்டா, உன் வேறு சம்பாதிச்சுட்டா. நான் சாக்காத வயிறு உப்பு தப்பே உனக்கு. அதான் சாக்கால் தர என் பொண்ணாத விட்டுட்டு கேட்கறேன், கட்சி பண்ணி கேட்கறேன். என் சாக்கால் தர ஊராயிட்டு இது ஊராயிது. ஐயோ ஐயோ, அப்படியே வயிறு உப்பு சாவுறீங்களா? அப்படியே ஏன் நான் கட்சிக்கா? ஏன் என்ன கட்டி சொல்றேன்? ஐயோ ஐயோ, உங்களுக்கு அக்கறை நீங்க எடுத்துப்பாங்க. அவ்வளோ இப்போ உங்க வீட்டுல யாரும் கட்டி வைங்களா? கூடு அதை பணத்துக்கு அப்போ பட்டி அந்த கட்டியா பொண்ணு மட்டும் அடுப்பு கட்டி வச்சுக்கோங்க. ஊர் அடிக்கிறம்மா, இது நாடு எட்டு ஊர் வளர்த்து நாடு வந்து பாத்துக்கம்மா. 56,000 திருப்பி வச்சு மேய்ச்சி பண்ணுறது ஊரா இது? கடும் ஒரு பொறுமை பொறி அது ஒரு பட்டி பாருங்க. நீங்களா ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து அடிபட்டு இடிபட்டு கொலைப்பட்டு கொல்லப்பட்டு அது போட்டு பயந்து கொடுப்பாங்க. நம்ம பயப்பட அவசியமே இல்ல. சாப்பாடு அண்ணா, நீங்க கூறிய பிரகாரம் 10 லட்சம் பணத்தையும் பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டீங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகளை கூட்டிட்டு வர வேண்டும். அடுத்து எங்கடா போறதடி போறடா எத்தினி மட்டமா கட்டறடா எத்தினி கேட்டியா டின்னு அது ஊர் கேட்க மாட்டேங்க. சாக்காதே பத்த பண்ண. ஏய், உனக்கு காசுடா கல்யாணம் காசுடா. உனக்கு அழகான ஆடோட பார்த்து திருமணம் செய்து வைத்தால் உனக்கு ஆணு மகமா அதிகமா இருக்கும். அது அந்த செத்து படப்பட்டு கட்டி வைக்கிறேன் மண்ணா. நீங்க கூறிய பரவாயில்ல நடத்துக்க மண்ணா. நான் வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை கொண்டு சாகடிச்சிருக்கலாமே. என்ன ஏன் இந்த கதிக்கு அழகிட்டு போயிட்டு நீ மாத்தா நிரூபிச்சுட்டு எனக்கு பாவி நிரூபிச்சுட்டேடி. எப்பா ஒன்று சும்மா விடாது. அந்த படத்தை திரும்ப சரி படத்தோட படமா நான் போய் சேர்ந்துடுறேன். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு ஐயா. உங்க கட்டல் நிறைவேற்றுங்க ஐயா, நிறைவேற்றுங்க.
எனும் இந்த இனிதான நல்ல வேளைகளில் எனும் தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை. சிறுமயிலூர் நகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து காலம் சென்ற ஐயா குப்பன் ஐயா அவருடைய 15ஆம் நாள் நடப்பு, விடிந்தால் 16ஆம் நாள் கருமகாரியம் செய்ய அவருடைய உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடமடத்தை அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இனிதான வேளையிலே அந்த ஐயாவுடைய குப்பன் ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இறந்த பிணத்திற்கு அந்த பத்மாவதியாகப்பட்டவள் திருமணம் செய்ய முன்வந்துள்ளாள். தங்களுடைய அன்பான உள்ளத்தால் கையால் கிடைத்த கடைசி மோட்ச காணிக்கை இட்டு உங்கள் கையால் மலரை எடுத்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தால் உங்களுடைய நல்ல உள்ளத்தில் போல் அந்த இறந்த சிவமணியின் உயிர் வரலாம். ஏன்னா விதியும் மதியால் விழலாம்னுவாங்க. அதுபோல உங்களுடைய நல்ல உள்ளங்களால் மலரெடுத்து வாழ்த்தி மோட்ச கணக்கிட்டு வாழ்த்தி அந்த சிவமணியின் உயிரை மீண்டும் பெற மும்மூர்த்தி தேவர் தரிசனம் பெறவும் தங்கள் வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.